ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்கள் பிஸ்னஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னன்னா குற்றால சீரியஸ். இப்போ நம்ம குற்றாலத்தில் பயணம் பண்ணுறக்காக வந்துருக்கோம். நம்ம பார்க்க போகிற மாண்டட்டியா இந்த வார சீரீஸ் என்னன்னா குற்றால பயணங்கள். பழம் வந்து இந்த குற்றாலத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான பழம். இங்கே வந்து அதிகமாக கிடைக்கிற பழங்கள் இதுதான். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். நம்ம உள்ளே போயிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு போகணும். ஓகே, நீங்களும் வந்தீங்களா கண்டிப்பாக அந்த பழம் வாங்க, நல்லா இருக்கும். இதே வேலைங்க இந்த வாத்தியார் இருக்கானே, எங்கே போனாலும் நம்மளை கூட்டிகிட்டு போய் நடக்க விடுறதே ஒரு வேலை. பாடா வண்டியில் போனாங்கன்னா அதுவும் பண்ண மாட்டேன். எப்பப்பா நம்மளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் எப்பயாவது நம்மளை கூட்டிகிட்டு போய் பொழுதோட நடக்க வர்றதா அவனுக்கு வேலை. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இங்க சார் நடிக்கலாம் உருட்டு மிரட்டு அதான் சாரல் திருவிழா. ஆமாங்க ஆமா விவர்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியாது. 16, 17, 18 4 நாள் சாரல் திருவிழா நடக்குது. நைட்டு ரொம்ப சிறப்பா அரசாங்கத்தினுடைய ஏற்பாட்டுல மிக அழகா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நைட் நம்ம சாரல் திருவிழா பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு நாங்க அந்த சாரல் திருவிழா அப்டேட் பண்றோம். போய் க்ளோஸ்ல போய் பார்க்கலாம். நம்மளுடைய மொபைல் வாட்டர் ப்ரூஃப் தான். எல்லாரும் அந்த கிட்ட போய் நம்ம யூஸ் பண்ணி எடுக்கலாம். நம்ம குற்றாலத்துக்கு வந்து மக்கள் எல்லாம் பாருங்க, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாவும் ஜாலியாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. வியூவர்ஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க அடுத்த உள்ள போய் பார்க்கலாம். உள்ள குளிக்கிறத வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு வந்து அனுமதி கிடையாது. வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா. அதனால நம்மளால வந்து குளிக்க போனது ஃபால்ஸுக்கு வந்து சில வீடியோ எடுக்குதுங்க. ஆனா மெயின் ஃபால்ஸ்ல நிறைய பார்த்தோம். நிறைய குளிச்சோம். அந்த ஃபால்ஸ்ல குளிச்சோடனே சளி கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஆனா இது வந்து ஏற்கனவே இருந்ததுனால அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்ததே ஒரு சொர்க்கத்தை பாக்குறதுக்காக தான் வந்தோம். உள்ள குளிக்கிறது ரொம்ப சொர்க்கமா இருக்கு. இவளோட கூந்தலே கும்முன்னு இருந்துச்சுன்னா அந்த இப்போ வந்து இதுக்கு அடுத்து நம்ம எங்க போறோம், இதுக்கப்புறம் எங்க போறோம், இதுக்கப்புறம் நம்ம ஃபால்ஸுக்கு போகிறோம். ஆனா வியூவர்ஸ் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க கண்டிப்பா குற்றாலத்துல 100% மக்கள் கண்டிப்பா குற்றாலத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா வராதவங்க யாரும் இருந்தீங்கன்னா கம்பல்சரியா வாங்க. இது மாதிரி ஒரு சொர்க்கம் எங்கேயுமே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலே எல்லா சொர்க்கத்தையும் வச்சுக்கிட்டு இங்கிருந்து நம்ம கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு போய் நம்ம காசை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இயற்கையை ரசிங்க. உண்மையிலேயே மூலிகை தண்ணி மாதிரி அவ்வளோ அழகாகவும் அருமையாகவும் இருக்கு. அடுத்து நம்ம சிற்றூரில் மீட் பண்ணலாம். பாய். இப்போ நீங்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி இடத்துலையும் நமக்கு இந்த மாதிரி இயற்கை வளங்கள் உள்ள இடங்கள்லாம் இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள குற்றாலம் இந்த மாதிரி இடங்கள் நல்லா இருக்கா இல்லையா? கண்டிப்பா நீங்க வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவனோட ஃப்ரெண்டுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் ஆகும். ஒரு ஹாய் சொல்லிருங்க. தேங்க்யூ. ஒரு நதியில குளிச்சா பாவம்லாம் கழிஞ்சிருமா? என்ன நதினே? அந்த நதியை அழிஞ்சிருமா நீங்க குளிச்சீங்கன்னா? இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா சிற்றருவி. இங்க வந்து எப்படின்னா சின்ன சின்ன அருவியா இருக்குன்னு சொல்லி நம்ம ட்ரிப் அட்வைசர் சொல்லியிருக்காப்ல. அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு சாப்பிட்றதுல. ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஒரே ஃபால்ஸ்ல குளிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஆனா உண்மையிலே சொர்க்கம் மாதிரி இருக்கு ஃபால்ஸ். இப்படி எல்லாம் குளிக்கிறதுக்கு வந்து நமக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையிலே இந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு வந்த ட்ரிப் அட்வைசருக்கு நம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ரொம்ப நன்றி ட்ரிப் அட்வைசர். கொஞ்சம் ஆனா என்ன ஒவ்வொரு தரையும் போக விட்டு மேல மேல ஏற விடுறாங்க. கால்லாம் வலிக்குது. வயசான காலத்துல மேல ஏறி இறங்க முடியல. இப்ப நம்ம உள்ள போய் சிற்றறிவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கமான். பாப்பாவே பயந்துருச்சு. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சிற்றருவிக்கு வந்துட்டோம். இந்த அருவி தான் இருக்குது, சின்ன அருவி. அதனால அந்த அருவியோட பேர் சிற்றருவி சொல்றாங்க. நம்ம இதில் தான் குளிக்க போறோம். பார்த்துக்கோங்க, சிற்றருவி. அதாவது ஒவ்வொரு அருவிக்கு போக போக இன்னும் தண்ணி ரொம்ப கூலிங்காக தான் இருக்கு. தண்ணி டேஸ்டாகவும் இருக்கு. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஷூட் பண்ணிருக்கோம். ரொம்பவும் ஷூட் பண்ண முடியாது, எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க. அதனால இதை வந்து பாய் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். குளிக்க போறோம். பாய். இப்போ ஃபால்ஸ்லயும் தண்ணி அப்படியே அமிர்தமா இருந்துச்சு. யாரும் இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அப்படியே சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. கம்பல்சரி குற்றாலத்துக்கு எல்லாருமே வரணும். ரொம்ப முக்கியமான இடம். அப்படி இருக்கு தண்ணி. அமுதம், அப்படியே எப்படி சொல்றது, அமுத நீர் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு தடவையும் தண்ணி ரொம்ப சூப்பரா, ஒவ்வொரு ஃபால்ஸுக்கு போக போக கூலிங்காகவும் சூப்பராகவும் இருக்கு. கண்டிப்பா வந்து எல்லாருமே குளிக்கணும், என்ஜாய் பண்ணணும். அவங்க விடுமுறை நாட்களை கண்டிப்பா வந்து குற்றாலத்துல என்ஜாய் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னா குற்றாலம் தான். ஃபால்ஸுக்கான ஒரு நல்ல இடம். இப்ப நம்ம அதுக்கான சிற்றருவியை முடிச்சு அடுத்த அருவிக்கான பயணத்தை நோக்கி போறோம். வாங்க போய் அடுத்த அருவிக்கான பயணம் என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம சிற்றருவி விட்டு கிளம்பிட்டோம். எல்லாருமே சிற்றருவியில குளிச்சோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பக்கத்துலயும் குளிச்சோம். அருமையா இருந்துச்சு. சிற்றருவி விட்டு நம்ம இப்ப கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அடுத்து பழைய குற்றாலம் போறோம். பழைய குற்றாலத்துல போயிட்டு அங்க எப்படி இருக்கு, நீர்வரத்துலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்றோம். உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்கு. கம்பல்சரியா குளிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்து நாங்க வந்து இன்னும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் நாங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு உங்களுடைய முழு ஆதரவும் வேணும். உங்கள்கிட்ட இருந்து ஒரு சின்னதா ஒரு லைக்கு, ஒரு நல்ல கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுங்க. அந்த ஆதரவு போதும் எங்களுக்கு, எங்க டீமுக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். V3 பயணங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.